Hey guys, நான் பிரியா and welcome back to Uganda. Blood bank கேள்விப்பட்டிருப்பீங்க, food bank கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் பேங்க்னா என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் பேங்க் அப்படிங்கிறத ஆர்கனைசேஷன்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ தேவையானவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஃபுட் பேங்க்கில் நடத்துகிற அந்த ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற விஷயம். இந்த ஃபுட் பேங்க் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகுது, எங்கேயாவது அந்த மாதிரி டைமில் ஃபுட்டெல்லாம் நிறைய தேவைப்படும் இல்லையா, அப்போ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு எமர்ஜென்சி பீரியட் இல்லாட்டி கண்ட்ரியோட ஒரு டவுன் டர்னில் இருக்குது கண்ட்ரி, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஃபுட் பேங்க் தான் ஃபுட்ஸை அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இந்த ஃபுட் பேங்க் அப்படின்றது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ப்ளஸாக ஃபுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி, ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எக்ஸஸாக தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவோம், ஏன்னா பத்தாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால. அந்த மாதிரி இடத்துல இருந்து ஃபுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எப்போதுமே ஃபுட் அவங்களால பண்ண முடியாது, ஸோ எக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரியான எக்ஸஸான ஃபுட்டெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் இருக்கும், அந்த மெஷினில் அவங்க எல்லாம் பண்ணி 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 டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதை போய் காசு கொடுத்து வாங்கி சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய ஃபுட் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணி வைப்பாங்க, லாட்டாக இருக்கும். மற்றவங்க அதை கலெக்ட் பண்ணிவிட்டு போய் சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் மேன்லாம் போய் விற்பாங்க. அப்போ அவங்க ஒரு லாட்டாக ஒரு பெரிய லெவலில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அப்போ ஃபுட்டு கண்டிப்பாக எக்ஸஸ், எல்லா நாள்லேயும் எல்லா ஃபுட்டும் சேல் ஆகிடும்னு சொல்ல முடியாது. அப்போ எக்ஸஸான ஃபுட்டெல்லாம் இருக்கும். அந்த ஃபுட்ஸ் எல்லாமும் இந்த ஃபுட் பேங்க் அப்படின்றவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆகிற இடத்துலலாம் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ரொம்பவே சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது ப்ராப்பரான ப்ரொசீஜர் மூலயமா அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் எப்போ தேவையோ அப்போ மக்களுக்கு அந்த ஃபுட்டை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுதான் இந்த ஃபுட் பேங்க்கோட வேலை. அதுதான் அவங்களோட ரொட்டீனாக இருந்துச்சு. இந்த ஃபுட் பேங்க் எதுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போது இந்தியாவிலேயே எடுத்துட்டா என்னது, புவர் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் புவர் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் சொமாலியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸே அந்த டோட்டல் கண்ட்ரியே ரொம்ப பாவர்ட்டியாக இருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாமும் நிறைய இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு வைடில் இந்த மாதிரி டோட்டலாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பாவர்ட்டிஸ் இந்த மாதிரி பீப்புளை கனெக்ட், பசியில் இருக்கிற பீப்புள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா குளோபலாக 828 மில்லியன் பீப்புள்ஸ் பசியால் அஃபெக்ட் ஆகுறாங்களாம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைட் கணக்கெடுத்திருக்காங்க. இது என்னன்னா, ரொம்ப டவுன்ட்ரடாக இருக்கிற சொமாலியா மாதிரி கண்ட்ரீஸ் ஃபுல்லும், அது இந்தியா, இது மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க டோட்டலாக எடுத்த போது இந்த ஹங்க்ரி அப்படின்ற பீப்புளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதுக்கு தான் இந்த ஃபுட் பேங்க் அப்படின்றத ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் இது நிறையா ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஃபுட் வேஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நார்மலாக ஹோட்டலுக்கு போனாலே எக்ஸஸாக ஆர்டர் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுறது. பட் இப்போல்லாம் ஃபுட்டை நம்ம ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியும் கொடுக்குறாங்க. பட் அப்பையும் நிறைய பேர் அதை ஒரு ப்ரெஸ்டீஜாக நினைப்பாங்களா, ஸ்டேட்டஸாக நினைக்கிறாங்களான்னு தெரியல, அப்படியே ஃபுட்டை விட்டுட்டே வந்துடுறாங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சுருந்துட்டு அப்புறம் கூட சாப்பிட்லாம். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபுட்டு எவ்வளோ முக்கியம், எவ்வளோ பேர் பசியில் இருக்காங்க, இந்த ஃபுட்டுக்காகவே ஒரு பேங்க்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஃபுட்டை நம்ம யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இந்த ஃபுட் பேங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரலையும் டாட்டா, பாய்.